அனைவருக்கும் வணக்கம். நிவிபாரிச்சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷலாக எப்போவுமே வெயில் காலம் வந்துடுச்சுன்னா நம்ம இந்த வத்தல் போடுறது அதெல்லாம் பண்ணுவோம். இன்றைக்கி கொஞ்சம் புதுசாக நம்ம நெல்லிக்காய் வச்சு ஒரு மிட்டாய் ஒன்று செய்ய போகிறோம். இந்த நெல்லிக்காய் கேண்டி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 இயர் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் 1/2 கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2-3 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு பாத்திரத்தில் 1/2 பாத்திரம் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி நம்ம சமைக்கிறதுக்கோ இல்லை குடி தண்ணி அதில் எந்த தண்ணி வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை நம்ம கிரேவி வைக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கெலாம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் சமையல் யூஸ் பண்ணுற தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காயெல்லாம் போட்டுட்டு சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு நம்ம ஆட் பண்ணிப்போம். எப்போவுமே சுகரோட உப்பு ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் நல்லா தூக்கலாகவே இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது ஜஸ்ட்டு ஒரு கொதி இருந்தாலே போதும். நல்லா வெந்து வந்துடும் நமக்கு. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சாலே போதும் இது. இப்போ இதை உடனே நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு இந்த நெல்லிக்காயை மட்டும் மாற்றி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம நெல்லிக்காய் இந்த தண்ணியிலே இருந்துச்சுன்னா நெல்லிக்காயோட தண்ணி ரொம்பவே ஊறிடும். அதுக்காக தான். ரொம்ப தண்ணி விட்டா மாதிரி ஆகிடும் நெல்லிக்காயெலாம். அதுக்காக இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இது நல்லா ஆறணும். அப்போ தான் நம்ம தனித்தனியாக எடுக்கிறதுக்கு அந்த கொட்டை பகுதியை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சூடாக நம்ம எடுக்க முடியாது. அதுக்காக தான் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆறட்டும். இப்போ இந்த மாதிரி நம்ம பிரித்தோம் அப்படின்னாக்கா இதிலே ஸ்லைசஸாக நமக்கு கிடச்சிரும். இந்த விதை பகுதியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அது நமக்கு யூஸ் கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு நெல்லிக்காயிலையும் இந்த மாதிரி நம்ம ஒரு ஆஃப் நிலா சைஸில் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிரித்து எடுத்துடலாம். பிரித்து எடுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா இதை ஒரு 2-3 முறை நல்லா இதை மாதிரி ஒவ்வொன்றா உடச்சி எடுத்துப்போம். 2-2 இது கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும். எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். பிரித்து எடுத்துட்டு நான் 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு 200 கிராம் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே கரெக்டான டேஸ்ட். இது நல்லாவே இருக்கும். இந்த அளவுக்கு சுகர் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு எலுமிச்சம்பழச்சாறை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் எதுக்கு போடுறோம் அப்படின்னாக்கா, லெமன் ஜூஸ் போட்டோம் அப்படின்னா அந்த கேண்டியோட கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே நமக்கு கிடைக்கும். நெல்லிக்காயோட கலர் சேஞ்ச் ஆகாது. இப்போ நார்மலாக கடைகளில் வாங்குகிறோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு அந்த கலர் அப்படியே அந்த ஒயிட்னஸ் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் நம்ம லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம வெயிலில் இது 2-3 நாளைக்கு காய வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த லெமன் ஜூஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குலுக்கி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஓவர் நைட் இதை நல்லா ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். இப்போ மார்னிங் எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம சுகர் எல்லாமே சிறப்பாகவே ஆயிடுச்சு. நம்ம போட்ட சுகர் எல்லாம் இப்போ இதில் தண்ணி எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணி இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம இந்த தண்ணி நம்ம ஜூஸ் போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் எப்படி ஜூஸ் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவிலே பார்ப்போம். இப்போ இந்த ஜூஸோட கொஞ்சமாக சப்ஜா சீடை நான் ஊற வச்சுருக்கேன். இதில் சுகர், லெமன் எதுவுமே போட வேண்டாம். நீங்கள் கொஞ்சமாக புதினா இலைகள் மட்டும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். இப்போ இதை காய வச்சு முதல் நாள் இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 2 நாளைக்கு இல்லைனா 1 நாளைக்கு காயிற வெயிலில் 1 நாள் காய வச்சாலே போதும். நல்லா காஞ்சிரும். இப்போ கையில் தொட்டு பார்த்தோம்னா இது நம்ம ஒட்டாமல் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம சுகர் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் சுகர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் 2 நாள் தான் காய வச்சேன். நல்லா காஞ்சிடுச்சு. இந்த வெயிலுக்கு நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக இல்லை
நீங்கள் எவ்வளோ நாள் வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஆனால் வந்து இந்த டேஸ்ட்டு வந்து நம்ம 2 நாளில் காலி பண்ணிவிடுவோம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சுகர் பவுடரில் நல்லா வந்துட்டு இதை நல்லா பிரட்டி எடுத்து ஒரு ஏர்டைட் பவுல்லையோ இல்லை இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரத்துலையோ நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணவே வேண்டாம், வெளியிலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான நெல்லிக்காய் கேண்டி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிவிபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போட்டு லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம நிவிபாரி சேனலை ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.